Your miracle is not in what you have lost. Your miracle is left in what has been left in you. Hallelujah. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே இந்த ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர், நம்மை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர், நம்மை நினைவு கூறுகிற ஒரு கர்த்தர். எப்பொழுதும் ஹல்லேலூயா, எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் உங்களை என்னையும் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அவரை குறித்து வேதம் சொல்லும்பொழுது சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. The one who watches over Israel, he neither slumbers nor sleeps. Hallelujah. ஆமென். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பாதையிலும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நாம் சார்ந்து நடப்பதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை ஆண்டவர் கையில் நம்ம கொடுக்கும் பொழுது அதை வைத்து கர்த்தர் அற்புதம் செய்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 7 வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. Let me read that to you. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியார்ந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What do you have in your house? அந்த அம்மா சொன்னாங்க பதில். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அல்லாமல் உமது வீட்டில், உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை. I have nothing except little jar of oil. What I have is tiny little. அவ்வளோதான் இருக்குது சார். கடன்காரங்கள் வந்து என் பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை இல்லை, வேறு வழி இல்லை, போவதற்கு வழி இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஊழியரை தேடி வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சரியான இடத்துக்கு தான் அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. வந்து கேட்குறாங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குது, உன் வீட்டில் என்ன இருக்குது, வாட் இஸ் லெஃப்ட் இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆல் ஐ ஹேவ் இஸ் லிட்டில் ஜார் ஆஃப் ஆயில். கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. ஆமென். சொன்ன உடனே தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க 3வது வசனத்தில், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய், வீட்டுக்குள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் ஆமென் நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 7வது வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், இங்கேயோ இருந்து ஆண்டவர் நமக்கு தருவார், கொடுப்பார் அப்படின்னு. ஒரு சில நேரத்தில் ஆண்டவருடைய வழிகள், காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் வாங்குகிற சம்பளமே ரொம்ப குறைவு, இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ஹைக் இருந்துச்சுன்னா, இன்னும் இவ்வளோ இருந்துச்சுன்னா நான் இன்னும் நல்லா வாழலாமே அப்படின்னு சொல்லி, நல்லா கொடுக்கலாமே. நான் எப்போ ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. ஆமென். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கென்று கொடுக்குறோமோ, எந்த அளவிலே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறோமோ, அந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் அது விதைக்கப்படும். ஆமென். நம்ம ஒரு வசனம் இருக்குது, எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். ஹல்லேலூயா. அதே போல தான் நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிறதுல திருப்தியே அடைவதில்லை. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் பேராசை இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை தருவார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஆமென். மாறிட்டு போயிருக்கோம். அந்த அளவு, அந்த லெவல்ஸ் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் குறைவதே இல்லை. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குதுமா? அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆல் ஐ ஹேவ் இஸ் ஜஸ்ட் லிட்டில் ஆயில் லெஃப்ட். கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது சார், அதை வச்சு ஆண்டவர் எதாவது செய்ய முடியுமா? அதை வச்சே அற்புதம் செய்ய முடியும். நான் வாங்குகிற சம்பளம் கொஞ்சம் தான் இருக்குது, அதில் முதல்ல ஆண்டவருக்குரியதை கொடுத்துட்டு மீதமுள்ளதை நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்,
நம்ம வாழ்க்கையில குறைவில்லாமல் இந்த கர்த்தர் நடத்துவார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆண்டவர் எவருக்கும் கடன்காரர் அல்ல. ஹalleluya. அவருக்குரியதை கொடுத்து விட்டு மீதம் உள்ளது. ஆமென். ஹalleluya. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் பக்கத்து வீட்டில் போயிட்டு எல்லா பாத்திரங்களை காலி பாத்திரம் வாங்கிட்டு வா. அந்த அம்மா சொன்னபடி செய்கிறாங்க. கேள்வியெல்லாம் கேட்கல. நம்மனா கேள்வி, இது என்னது வினோதமாக இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை புரியாமல் புதிராக ஒரு வேளை நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த அம்மா கீழ்ப்படிந்து, தேவ மனிதர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து, இங்கேயும் ஒரு கீழ்ப்படுதல். எல்லாவற்றிலையும் in every act obedience is the highest form. Hallelujah. For God to do a miracle in our life. நம்முடைய கீழ்ப்படிதலை வச்சு தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த விஷயத்தில் எப்படி கீழ்ப்படுகிறோம், அதை பொறுத்து தான் ஹalleluya ஆண்டவர் நம்மையும் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு எல்லார் வீட்லேயும் பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்று. நம்மனா கேள்விப்படுறோம், என்ன சார் வினோதமாக பைத்தியமா அப்படின்லாம் கேட்கலாம் நம்ம ஆட்டு. ஆமென். ஹalleluya. எதுவும் சத்தம் காட்டல. நம்ம எண்ணெயை ஊற்றுறாங்க, எல்லா பாத்திரமும் நிரம்ப ஆரம்பிக்குது. அதுதான் கர்த்தர் செய்கிறதான செயல். ஆமென். இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் ஹalleluya ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதை நம்ம ரிலீஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஆமென். அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க, இன்னும் வேறு பாத்திரம், இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. அந்த பையன் சொல்கிறான், அம்மா வேறு பாத்திரம் இல்லை, எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டோம்மா, we don't have any other vessels left அப்படின்னு சொன்ன உடனே பாத்திரத்தில் பாய்ந்து கொண்டிருந்தான எண்ணெயும் நின்று போயிட்டு. ஆமென். தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிரப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ போய் எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் விற்றுட்டு உன் கடன்களை அடைச்சிட்டு மீதம் உள்ளதை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழுங்கள். ஹalleluya. ஆமென். Your miracle is not in what you have lost. Your miracle is left in what has been left in you. Hallelujah. Amen. It is inside of what has been left within you. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். தொலைந்து போன ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்படாமல், என்கிட்ட என்ன இருக்கிறதோ கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது போதும் ஆண்டவருக்கு. ஆமென். 5 அப்பம் 2 மீன் தான். ஆமென். தேவை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 5000 பேருக்கு போஷித்தவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மையும் போஷிக்க வல்லவர், நம்மையும் நடத்த வல்லவராயிருக்கிறார், நம்மையும் சுமக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே ஹalleluya இந்த அம்மாவுக்கு, இந்த தாய்க்கு அற்புதம் செய்த கர்த்தர். ஒன்றுமே இல்லைன்ட்டு வந்தாங்க. ஹalleluya. ஆனால் இருக்கிறத வச்சு what do you have? ஹalleluya அவர் கேட்குறாரு, இருக்கிறத கர்த்தர் கையில் கொடுங்க. ஆமென். அதை அநேகருக்கு ஆசீர்வாதமா, அநேகருக்கு வெளிச்சமா ஆண்டவர் மாற்றுவார். ஹalleluya நம்மையும் திருப்தி படுத்துவார், நம்மை கொண்டு மற்றவர்களையும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் அதே பிரகாரமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துவாராக. அதே பிரகாரமாக ஆண்டவர் ஹalleluya இருக்கிறத ஆண்டவர் கையில் கொடுக்கும் பொழுது கீழ்ப்படிதலோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, ஆண்டவரே எங்ககிட்ட இருக்கிறத உங்களுடைய கையில் கொடுக்குறோம், நீர் எங்களை நடத்தும், ஹalleluya எங்களை ஆளுகை செய்வீராக கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த சுமக்க ஹalleluya அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர். ஆமென். இந்த ஆண்டவர் தான் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அறிகுறியே தென்படாத நிலைமையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மகத்துவம் உள்ள கரங்களிலே கொடுக்குறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் என் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வீராக. என் ஆண்டவருடைய அற்புத கரம் நீட்டப்படுவதாக. கடன் சுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. எப்படி இந்த தாய்க்கு அற்புதம் செய்தீரே, அதே போல ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் யார் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கட்டும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள், அவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. What has been left, what they have, God, you can multiply that, you can bless that, oh God. அதை கொண்டு என் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அதை நீர் துவக்குவீராக as they walk in obedience to your word, oh God. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஹalleluya தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஹalleluya பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.
நிறைவேற்றுவோம். எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.